திருபுவனம் இளைஞர் மரண விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறது சிபிஐ. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. அதாவது திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சிபிஐ முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி வணக்கம். இப்ப எதிர்பார்க்கப்பட்ட இந்த சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கு. முதற்கட்டமா யாராருக்கிட்ட இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க, என்ன நிலவரம்? அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ அதிகாரி டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்த சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். விசாரணையின் துவக்கத்திலேயே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுப்படி விசாரணை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தனது விசாரணை அறிக்கையை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்தால் அந்த விசாரணை அறிக்கை மற்றும் அது சம்பந்தமான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பதிவாளரிடம் கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்விற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல இன்று காலையிலேயே காவல்துறை அதிகாரிகளிடமான ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர கோரினார்கள். உயர்நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதே போன்றுதான் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. 2 மாவட்ட எஸ்பிக்கள் இதற்கான முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். மதுரை மாவட்ட ஆட்சியர், அதாவது மதுரை மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும். அதே போல சிவகங்கை மாவட்ட நிர்வாகமும் இதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும். அதுபோக இந்த நீதிபதி தனது விசாரணையிலேயே அதாவது அதிகபட்ச விசாரணையை முடித்துவிட்டார். அந்த விசாரணை அறிக்கையின் தொடர்ச்சியாக சிபிஐ தனது விசாரணையை தொடங்கும் என்று கூறியிருந்தார்கள். அதே போல சிபிஐ முதலில் அந்த நீதிபதியின் விசாரணை அறிக்கையை பெற்று அவர்களுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.